அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சியில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. மத்திய அரசு நிறுவனங்கள் மற்றும் மத்திய அரசு அலுவலகங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புறதுக்காக ஒவ்வொரு பேசிஸாக இப்போ தான் அவங்க ஆனுவல் பிளானர் படி வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போது நம்ம எஸ்எஸ்சியில் வெளியான ஒரு வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஜிஎல் எஸ்எஸ்சி சிஜிஎல்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டிகிரி முடிச்சிருக்கவங்க இதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரியான நோட்டிஃபிகேஷன் தாங்க இது. வாங்க இது என்னென்ன விவரங்கள்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 14,000க்கு அதிகமான காலி பணியிடங்கள் கொண்டு வெளியிட்டிருக்காங்க. முழு விவரம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்எஸ்சி அப்படிங்கிறது தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் நிறைய வீடியோவில். மத்திய அரசில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புறதுக்காக எஸ்எஸ்சிங்கிறது நேம் அப்படிங்கிற நிறுவனத்துலேருந்து அவங்க அந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்து எக்ஸாம் வச்சு எடுப்பாங்க. அது மாதிரி தான் இப்போ சிஜிஎல் கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பதவிகளுக்கு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்துடலாம். விண்ணப்பிப்பதற்கான ஆரம்ப தேதி 9/6/2025. அதிலிருந்து விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 4/7/2025. ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? அதனால் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 37 விதமான பதவிகளுக்கு இவங்க போஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. 37 விதமான பதவிகள் இதில் இருக்குது. நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்கணும். 37 விதமான பதவிகள் இருக்குங்கிறப்போ நம்ம நிறைய போஸ்ட்டுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த இது நீங்கள் அதைப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. மொத்த காலி பணியிடங்கள் என்ன அப்படின்னாக்க 14,582 அப்படிங்கிற மாதிரி வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்சி சிஜிஎலுக்காக அவங்க ஒதுக்கிட்டாங்க. மறுபடியும் சொல்கிறேன், காலி பணியிடங்கள் மொத்தம் 14,582. ஓகேவா? ஒரு அதிகமான காலி பணியிடங்கள் இருக்குது. கண்டிப்பாக இந்த டைம் நீங்கள் நிறைய பேர் அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன பதவிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரூப் பி மற்றும் குரூப் சிக்கான பணியிடங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. அதில் பதவிகள் பெயர் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அப்புறம் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர், அது மாதிரியான பதவிகள் இருக்கும். அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், செக்ஷன் ஹெட்டு, இந்த மாதிரியான போஸ்ட்டு. அடுத்து ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அந்த போஸ்ட் இருக்குது. ஆடிட்டர் போஸ்ட் இருக்குது. அக்கௌண்டன்ட் போஸ்ட் இருக்குது. அக்கௌண்டன்ட்லேயே ஜூனியர் அக்கௌண்டன்ட் போஸ்ட் இருக்குது. அப்புறம் போஸ்டல் அசிஸ்டண்ட் அண்ட் சார்ட்டிங் அசிஸ்டண்ட், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்டல் அசிஸ்டண்ட் போஸ்ட்டும் இந்த சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இதுக்கு இந்த பதவிகளுக்காகவே நிறைய பேர் அப்ளை பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஓகேவா? அடுத்து அப்பர் டிவிஷன்ஸ் கிளர்க்கு போஸ்ட் இருக்குது. சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் இருக்குது. அப்புறம் டேக்ஸ் அசிஸ்டண்ட், அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர், இது மாதிரியான 37 விதமான பதவிகள் கொண்டு 14,500க்கு அதிகமான காலி பணியிடங்கள் 14,582 காலி பணியிடங்களுக்கு கொண்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதற்கு நீங்கள் இந்தியாவை சேர்ந்த கேண்டிடேட்ஸ் இந்தியனாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ குரூப் பிக்கான வயது வரம்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி 18லேருந்து 30 அல்லது 20லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. குரூப் பிக்கு அதான் வயது வரம்பு. இந்த ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கு மட்டும் 18லேருந்து 32 இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு மற்ற பதவிகளுக்கு குரூப் ஏக்கு 18லேருந்து 30 உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து குரூப் சிக்கான பதவிகளுக்கான வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 18லேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த குரூப் பி மற்றும் சி அடிப்படையில் வர பணியிடங்களுக்கான விவரங்கள் பார்த்துட்டோம், வயது வரம்பும் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம இதற்கான கல்வி தகுதி என்னங்கிறது பார்த்துடலாம். நீங்கள் வயது வரம்பு 18லேருந்து 30, 18லேருந்து 27 அப்படிங்கிறது குரூப் பி சிக்கு சொன்னோம். வயது தளர்வும் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 வருடங்களும், ஓபிசிக்கு 3 வருடங்களும், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸுக்கு 10 வருடங்களும் ஒதுக்கியிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்த்துக்கோங்க. பிடபிள்யூடியில் நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 13 வருடங்களும், பிடபிள்யூபிடியில் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 15 வருடங்கள் உங்களுக்கு வயது தளர்வு இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். வயது தளர்வு நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இது பொதுவான ஏஜ் ரிலாக்ஸேஷன் தான். ஓகேவா? அதை நீங்கள் குழப்பிக்கக்கூடாது. அடுத்து நம்ம இந்த பதவிகளுக்கு இந்த எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும்.
அதனால் டிகிரி கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து இந்த பதவிகளுக்கு அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து இதுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்லாம் எங்கே இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு இருக்கும். தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இந்த இடத்துலலாம் இருக்கும். அது இல்லாமல் புதுச்சேரியிலையும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும். இது விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப கட்டணம் வந்து பொதுவானது 100 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் பெண்கள், எஸ்சிஎஸ்டி, அதில் பிடபிள்யூடி அதிலலாம் நீங்கள் எக்ஸர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபாயும் கிடையாது. மற்ற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த பதவிகளுக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். செலெக்ஷன் ப்ராசஸை நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்துடலாம். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான தேர்வு செய்யும் முறை பார்த்துலாம் வாங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்குங்க. அது வந்து டயர் 1 டயர் 2ன்னு சொல்லிட்டு 2 விதமான எக்ஸாம் மாதிரி வச்சுருவாங்க. டயர் 1க்கான எக்ஸாமினேஷன்ஸ்க்கு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். இது 1 ஹவருக்கு 1 மணி நேரத்துக்கு வந்து இந்த டயர் 1க்கான எக்ஸாம் இருக்கும். அடுத்து அதே மாதிரி டயர் 2 எக்ஸாமினேஷன் அதுவும் கம்ப்யூட்டர் பேஸ்டு இதில் இருக்கும். அது வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கு என்னென்ன சிலபஸ் அப்படிங்கிறது நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். இந்த டயர் 1 டயர் 2 கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வச்சு உங்களை செலக்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 14,000க்கு அதிகமான காலி பணியிடங்கள் கொண்டு கிராஜுவேட் லெவலில் சிஜிஎலுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ நம்ம பார்த்துட்டோம். இந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் மறந்துடாமல் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறது எப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆன்லைனில் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அதற்கு எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ssc.government.in இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கூகுளில் போட்டிங்கன்னா வந்துடும். க்ரோமில் பண்ணிட்டீங்கன்னாக்க அதில் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்லேயே இருக்கும் பாருங்கள். ஜூன் 9 அப்போ அந்த சிஜிஎலுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு நேரம் இந்த சைடு வந்து அப்ளை அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க நீங்கள் ஏற்கனவே இதில் நீங்கள் எஸ்எஸ்சியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னா லாகின் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நியூ கேண்டிடேட் புதுசாக நீங்கள் இப்போ தான் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் நான் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அடுத்து இந்த பதவிகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்றும் டவுட் இல்லை. நோட்டிஃபிகேஷனையும் இந்த அப்ளை பண்ணுறதுக்கான இந்த லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் பாருங்கள். ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். இதில் எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.